வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். 2026 சட்டப்பேரவை தேர்தல். அன்பான சர்வாதிகார ஆட்சி முறையாக நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி இருக்கும். செயற்பாட்டு வரைவு அறிக்கையை வெளியிட்டார் சீமான். முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த ரஞ்சனா நாச்சியார். பெண்களை இழிவுபடுத்துவதை தயவு செய்து இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். சி.வி. சண்முகத்திற்கு பிரேமலதா எச்சரிக்கை. சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்ற நேர்காணலில் திமுக நிர்வாகிகளிடம் தாவேகா பற்றி விசாரித்த முதல்வர் மு.க.ஸ்டாலின். வாரணாசியில் அசைவ உணவுடன் கங்கை நதியில் படகில் சென்று இப்தார் நடத்திய 14 முஸ்லிம்கள் கைது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளோர் சொந்த நாடு திரும்ப இலவச விமான டிக்கெட் ரூபாய் 2.41 லட்சம் போனஸ் புதிய அறிவித்தது அமெரிக்க அரசு. வரும் சட்டப்பேரவை தேர்தலோடு எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் வாழ்க்கை முடிந்துவிடும். நாங்குநேரி தொகுதி ஆலோசனைக் கூட்டத்தில் ஓ. பன்னீர்செல்வம் பேச்சு. விளாத்திக்குளம் மாணவி கொலை வழக்கில் கைதானவரின் பின்னணி அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் எக்ஸ் பதிவில் தகவல். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப வழக்கில் முழு அவமதிப்பு நடவடிக்கைக்கும் 2 நீதிபதிகள் அமர்வு தடை விதிக்கவில்லை. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தகவல். சத்குரு குறித்து அவதூறு செய்திகளை நீக்க தனியார் செய்தி நிறுவனத்திற்கு டெல்லி நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. பெண் அரசு ஊழியர்கள் 3வது குழந்தை பெற்றால் முழு ஊதியத்துடன் 12 வாரம் பேறுகால விடுப்பு அளிக்கப்படும். தமிழக அரசு உத்தரவு. சேலம் மாவட்ட ஆட்சியரகத்தில் 2602 செல்போன்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதிமுக வழக்கறிஞரணி செயலாளர் இன்பதுரை தலைமையில் தேர்தல் அதிகாரியிடம் புகார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.